டெவலப்மெண்ட், ப்ரொஃபஷனோட டெவலப்மெண்ட் வந்து அபரிதமா இருக்குது. அதெல்லாம் வந்து அது ஒரு சேலஞ்ச். ஸோ எப்படி என்ன மாதிரி நான் ஒரு பாணி எடுக்கிறது, எந்த மாதிரி ஒரு மாடல் எடுக்கிறது. டிஃபால்ட்டே பண்ண மாட்டேன். இந்த கிட்ட வியாபாரம் பண்ண டிஃபால்ட் பண்ண மாட்டாருன்னா நிறைய பேர் அவரோட வியாபாரம் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து மைக்ரோசாஃப்டோட இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், கார்ப்பரேட் ரீஸ்ட்ரக்சரிங் ஆக்டிவிட்டீஸ்ல எந்த அளவுக்கு? ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னாலே நீங்க ஒரு கம்பெனியை ரெண்டாக்குறது, 2 கம்பெனி ஒன்னா இருக்கிறது. ஒரு கம்பெனி வந்து சரியா நடக்காது. நல்லா இல்லாத சில ஏரியாஸ் எல்லாம் வந்து நம்ம ஹைவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு நல்லா போற ஏரியாஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணுது. ஸோ ரீஸ்ட்ரக்சரிங்கிறது பல விஷயம், பல விதத்தில். பிசினஸை மட்டும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம், கேபிட்டலை ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம். இல்லை நான் எல்லாம் வந்து ஒரு 7 பிசினஸ் வச்சிருப்பேன், 7 தனித்தனியா இருக்கும். ஸோ நான் வந்து வெளியில ஒருத்தர் இவ்வளோ நிறைய பிசினஸ் நடத்திட்டு இருக்கேன், இத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கேன், வயசு வந்து 70 ஆயிடுத்து, இனிமே யார் அதை நடத்துறது, யாராவது ஒருத்தர் நடத்திருப்போம் அப்படின்னு அவர் வந்து பார்க்கும்போது தனித்தனியா இருந்ததுன்னா அவங்க வந்து வாங்குறது கஷ்டமா இருக்கும். இது எல்லாம் வந்து ஒரு ஹோல்டிங் ஸ்ட்ரக்சரா வச்சிருந்தா அவர் ஹோல்டிங் கம்பெனியில மட்டும் ஷேரை வாங்கிட்டு காசு கொடுத்துருவோம். ஸோ இதை ஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஸோ இந்த ரீஸ்ட்ரக்சரிங்கிறது முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எதுக்கு, ஏன் வியாபாரத்தை ஸ்ட்ரக்சர் பண்ணணும், கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் பண்ணணும். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது கடன் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ 10 லட்சம் ரூபாய் என் பணத்தை போட்டு 10 கோடி ரூபாய் மற்றவங்க பணத்தை போட்டு ஞாபகம் பண்ணும். அப்போ வர பணம் எல்லாம் வந்து யாருக்கு போகும்? முதல்ல அவருக்கு தான் போகும், அவுட் சைடருக்கு தான். எனக்கு வராது. எனக்கு வரணும்னா அந்த 10 கோடிக்கு உண்டான கடனை அடைச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு. ஸோ அப்போ நான் வந்து எப்போ நான் பெனிஃபிட்டை நான் வந்து அடையிறது? ஸோ அப்போ நான் வந்து கேபிட்டலை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஸோ இருக்கிறவரை வந்து ஒன்று கொடுத்தனுப்பணும், இல்லை அவர் ஈக்விட்டி ஹோல்டர் வைக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று. இந்த கேபிட்டல் ரீஸ்ட்ரக்சரிங்ல எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு ரீஸ்ட்ரக்சரிங் நாட் ஓன்லி கேபிட்டல் ரீஸ்ட்ரக்சரிங், பிசினஸ் ரீஸ்ட்ரக்சரிங், கேபிட்டல் ரீஸ்ட்ரக்சரிங் எல்லாம். வேல்யூவேஷன் ஒரு முக்கியமான ஒரு அப்பதான். ஏன்னா இப்போ வெளியார் உள்ள வரும்போது, உள்ள இருக்கிறவங்க வெளியில போகும்போது you need to understand what. இந்த கேள்வி நான் கேட்டதுன்னு நினைக்கிறேன். பெரும் நிறுவனங்கள் எல்லாம் இப்ப அதிகமான கேபிட்டல் கார்ப்பரேட் ரீஸ்ட்ரக்சரிங்க்கு வர்றதுக்கான காரணம் என்ன சார்? வியாபாரம் வந்து பெருகிறது. வியாபாரம் பெருகும் போது காசு வேணும். காசு எங்கிட்ட இருக்கிற காசு வரைக்கும் நான் போட்டேன். ஸோ நான் வந்து 1 கோடி வியாபாரம் பண்ணேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஓடி ஒரு 10 கோடி வியாபாரம் பண்ணேன். ஆனால் பொட்டன்ஷியல் பார்த்தா 500 கோடிக்கு வியாபாரம் இருக்கு, 10,000 கோடிக்கு வியாபாரம். ஸோ நான் அந்த 5,000 கோடியே 10,000 கோடிக்கு நான் வியாபாரம் பண்ணணும்னா என்னால் முடியும். அப்போ நான் வியாபாரத்தை பெருக்கணும்னா ஐ நீட் ஸ்ட்ரக்சர். ஒரு இடம் வேணும், ஃபேக்டரி கட்டணும், அவங்க சேனை வேணும், அதுக்கு காசு வேணும். அப்போ காசை நான் ஒரு 200 கோடி நான் போட்டா தான் நான் வந்து 5,000 கோடி தரணும். நான் போட்ட காசுக்கு 1 கோடியிலேருந்து 10 கோடி வரைக்கும் தரணும். அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஆனா என்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, என்கிட்ட அந்த பிசினஸ் நாலேஜ் இருக்கு, என்கிட்ட எப்படி இந்த பிசினஸ் ஸ்கேல் அப் பண்ணணுங்கிற அந்த தைரியம் இருக்கு, பொட்டன்ஷியல் இருக்கு. என்கிட்ட இல்லாத ஒரே பொட்டன்ஷியல் காசு தான். ஸோ அப்போ இன்னொருத்தன் காசு 200 கோடி போட்டா நான் என்னுடைய காசு வந்து 1 கோடி தான். அப்போ 1:200. இப்போ அவருடைய கண்ட்ரோல் தான் ஜாஸ்தி ஆகும். இதனால இந்த பிசினஸை கட்டி காப்பாற்றணும்னா புதுசா வர்றவருக்கு நான் எப்படி வந்து ஃபுல் கண்ட்ரோல் கொடுக்கணும்? அப்போ ஐ ஹாவ் டு ஸ்ட்ரக்சர் மை கேபிட்டல், வேல்யூவேஷன் பண்ணி இதுல நான் உனக்கு 30% தரேன், 20% தரேன், பாக்கி நான் வச்சுக்கிறேன், நான் ரன் பண்றேன். என்னைக்கு உனக்கு கண்ட்ரோல் வேணுமா, எனக்கு வயசாயிடுச்சுன்னா நான் கண்ட்ரோல் கொடுப்பேன், அப்போ எனக்கு காசு கொடுத்து. ஸோ அப்போ நான் நீட் டு ஹேவ் அ பிளான், பிசினஸ் பிளான் தேவை, ஸ்ட்ரக்சரிங் பிளான் தேவை. ஸோ இது வந்து இன்னைக்கு ஒரு ஸ்கேலை பண்ணணும். எனக்கு வந்து போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு நான் இங்கே இருந்தேன், நான் எனக்கு அது வேண்டாம். ஆனா ஸ்கேலை பண்ணணும்னா ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணாதான் காசு. அப்பதான் வியாபாரத்துக்கும் காசு வரும், உங்களுடைய எஃபர்ட்டுக்கும் நீங்க வேல்யூவை அன்லாக் பண்ணணும், நீங்களும் காசு பண்ணணும். அப்போ அதனாலதான் நிறைய பெருநிறுவனங்கள்லாம் இப்போ கார்ப்பரேட் ரீஸ்ட்ரக்சரிங் பண்றாங்க, நிறைய ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட்ஸ் பிளான் பண்றாங்க. டெஃபினட். சார் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுடைய சில விஷயங்கள்
ஸோ எதனால ஸ்டூடெண்ட்ஸ் நான் நினைக்கிறது வெறும் டிகிரி இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸை தாண்டி ஸ்பெஷலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். அது ஏன் இம்பார்ட்டன்ட்? உண்மையில அது இம்பார்ட்டன்ட் தானா? ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் அதை நோக்கி நகரணும்னு ஏன்? ஸ்பெஷலைசேஷன் வந்து நெசசிட்டி, பட் அட் த ஸ்டூடெண்ட் லெவல் வந்து தே ஆர் அட் த லேர்னிங் ஸ்டேஜ். ஸ்டூடெண்ட் லெவலில் இன்னைக்கு வந்து என்ன முக்கியம் அப்படின்னா, ஸ்பெஷலைசேஷன்ங்கிறது ஒரு என்னுடைய ஆற்றலை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், ஒரே ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு அதுவும் பண்ணலாம். அப்போ ஸ்பெஷலைசேஷன் நீங்க பண்றீங்கன்னா உங்ககிட்ட என்னமோ ஒன்று இருக்கு, அது என்ன? ஸ்கில். அந்த ஸ்கில் திறமை. ஸோ வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாது. சரியா? ஸோ இன்னைக்கு ஆரக்கிள் இல்லை ஒரு கூகுள் இவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க டிகிரி படிச்சிருக்கீங்களா? குட், நல்லது. போஸ்ட் கிராஜுவேட்டா? வெரி குட். சார் நான் டாக்டரேட் படிச்சேன், இருக்கட்டும். சார் நான் வந்து ஆல் இந்தியா இது ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர், இருக்கட்டும். என்ன தெரியும்? வாட் இஸ் யுவர் ஸ்கில் செட்? இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் கொஸ்டின். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கூகுள் நிறுவனம் என்ன பண்ணிட்டு, ஒரு இன்ஜினியர், அந்த பையன் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், அவன் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்லாம் கிடையாது, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். அவனுடைய தேர்ட் இயர் முடிஞ்சு ஃபோர்த் இயர்ல என்டர் பண்றான், ஃபைனல் இயர். அவனுக்கு வந்து கூகுள்ல இருந்து ஒரு ஆஃபர் ஆயிடும், என் கம்பெனில நீ சேர்ந்துக்கிட்டியா? ஆமா. நீ எப்போ நீ டிகிரி முடிச்ச கையோட நேரா வந்துரு, கலிஃபோர்னியாவுக்கு வந்துடும், எங்க கேம்பஸ்க்கு வா. ஸோ யுவர் ஓப்பனிங் சேலரி வில் பி 120 lakhs INR. எப்படி இது சாத்தியம்? அவன் டிகிரியே முடிக்கலையே. எப்படின்னா அவன் தான் ஃபாலோ பண்றாங்க ஆன்லைன்ல, அவன் பல ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறான், அதனோட ஸ்கோர் எல்லாம் பார்த்துட்டே வராங்க, இவனோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறாங்க. ஓ குட், திஸ் ஃபெலோ ஹஸ் சம் பொட்டென்ஷியல், ஸோ இவனை தூக்கு. ஸோ இன்னைக்கு வந்து கார்பரேட்ஸ் மெயினா என்ன வேணும்? ஸ்கில் செட். உனக்கு என்ன தெரியும்? ஒரு டைப்பிங் தெரியுமா? ஷார்ட் ஹேண்ட் தெரியுமா? நீச்சல் தெரியுமா? கம்யூனிகேஷன் தெரியுமா? லீடர்ஷிப். இன்னைக்கு எவ்வளவு லாங்குவேஜ் தெரியும்? எனக்கு தமிழ், இங்கிலீஷ். ஓகே, லோக்கல் லாங்குவேஜ் என்ன தெரியும்? தமிழ், இங்கிலீஷை தவிர வேற ஏதாவது லாங்குவேஜ் தெரியுமா? ஃபாரின் லாங்குவேஜ் தெரியுமா? ஒரு பர்டிகுலர் இன்டர்வியூல ஒருத்தருக்கு வந்து மொத்தம் 80 கேண்டிடேட், 2 பேரும் செலக்ட் பண்ணணும். ஒருத்தர் வந்து அதில் ரெக்கமெண்டேஷன் செலக்ட் ஆகிட்டார், இன்னொருத்தர் செலக்ட் ஆகணும். அவர் ஏன் செலக்ட் ஆனாருன்னா, அந்த கம்பெனி வந்து தே ஹேவ் அ ஜாயின் வெஞ்சர் வித் ஜாப்பனீஸ் கம்பெனி, அவருக்கு ஜாப்பனீஸ் தெரியும். செலக்டட். இந்த இன்டர்வியூ போல ஒரு ஜாப்பனீஸ் இருந்தான், அந்த ப்ரொஃபைல பார்த்தா ஜாப்பனீஸ் இருக்கு. அவன் ஜாப்பனீஸ்ல பேசினா ஜாப்பனீஸ்ல பதில் சொன்னான். அப்பாயின்மெண்ட் லெட்டர் அச்சா. ஸோ என்ன ஸ்கில் செட் அங்கே தேவைப்பட்டது? அவன் டிகிரியா? அவன் மார்க் ஷீட்டை பார்த்தானா? பார்க்கல, லாங்குவேஜ்ல அஷ்டான். ஸோ இன்னைக்கு லாங்குவேஜ் ஒரு ஸ்கில் செட்டு. ஓகே, நீங்க இன்னைக்கு ப்ராப்ளம் சால்விங் இஸ் அ ஸ்கில் செட். இன்னைக்கு எவ்ரி டே புதுசு புதுசாக தான் வரும். கம்யூனிகேஷன் இஸ் அ ஸ்கில் செட். ஒன்னொன்னும் வந்து இன்னைக்கு ஸ்கில் செட். அதை வந்து எஸ்பெஷலி அட் காலேஜ் லெவல் அண்ட் ஸ்கூல் லெவல் சொல்லி. சார், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ட்ரெண்டை, ஹவு டு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ச் அப் வித் தி ட்ரெண்ட்? ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்சே பண்ண மாட்டாங்க. ட்ரெண்ட் வரும், அது வரும், வரும்போது போகணும். அதனால தான் நீங்க யூடியூப்ல எடுத்தீங்கன்னா ட்ரெண்டிங்னு வரும், ட்ரெண்டிங் வீடியோ நிறைய இருக்கும். நீங்க சிலபஸில் இல்லாத சில டாபிக்ஸ் எல்லாம் உண்டு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் இருக்கும், ஐஓடி டிவைசஸ். இன்னைக்கு வந்து எல்லாரும் ஐஓடி டிவைஸ்ல நீங்க வச்சுட்டு இருக்கிற இந்த வாட்ச் ஐஓடி டிவைஸ், ரைட்டா? ஸோ anything which is connected with the internet today is an IoT device. Okay, and not necessary it should be only a mobile phone. Anything connected to internet is an IoT device. So இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை வந்து அப்கிரேட் பண்ணணும், லேர்ன் பண்ணணும். ஸோ எப்படி அவங்க அப்கிரேட் பண்ணிக்கிறது? அவங்கள swayam.in அப்படின்னு ஒரு சைட் இருக்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். they have come out with the site called swayam.in. இதுல thousands of courses இருக்கு. நமது மாணவ வணிகர் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல லாகின் பண்ணி அந்த கோர்ஸை படிக்கணும். படிச்சு ஃப்ரீ, பரீட்சைக்கு மட்டும்தான் காசு கட்டணும்.
ஸோ let them upgrade things. 2020 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வரும்போது அதுல வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா எவ்ரி இன்ஸ்டிடியூஷன் ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷனை கொண்டு வரணும். இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்றதே தப்பு. அது கோ கரிக்குலர் தான், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கிடையாது. அதுனா எக்ஸ்ட்ரா கரிக்குலர், எல்லாம் கரிக்குலர் தான். சமையல் கரிக்குலர், ஸ்விம்மிங் கரிக்குலர், குதிரை ஏற்றம் கரிக்குலர், புள்ளி கோலம் போடுறது கரிக்குலர். புள்ளிய வச்சு கோலம் போட சொல்லுங்க இன்னைக்கு. அதுதான் பெர்ட் சார்ட்டுக்கு உண்டான ஃபண்டமெண்டல் ட்ரைனிங். ரைட்டா? புள்ளி கோலம் அது போட்டுட்டானா பெர்ட் சார்ட் எக்ஸ்பர்ட் ஆகும். அந்த பெர்ட் சார்ட் சொல்லியே தர வேண்டும். சரி, இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு அட்வான்டேஜ் தான் உண்மையில. ஆனா அது அட்வான்டேஜா உண்மையில பயன்படுத்துறாங்களா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நான் உங்களோட ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கணும். அதாவது முன்னாடி வந்து நம்ம படிக்கணும்னா லைப்ரரியில போய் புக்ஸ் தான் படிக்க முடியும். ஆனா இப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய கிடக்கு. இப்ப இதுல எது கரெக்ட், எது நோக்கி அவங்க போகலாம்? ஏன்னா அவங்களுக்கு அதுவே ஒரு டிஸ்ட்ராக்ஷனாகவும் இருக்கும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல தான் இப்ப நம்ம இருக்கோம். சோ அப்ப என்ன நீங்க கண்டென்ட் வந்து ஃப்ளட்டடா கண்டென்ட் இருக்கும்போது கண்டென்ட் இஸ் அன் இன்ஃபர்மேஷன். எப்ப அது வந்து நாலேஜ் ஆகும் அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் நாலேஜ் ஆகணும்னா இங்க ரிசைட் ஆனாதான் நாலேஜ் ஆகும். இங்கே நீங்க போகணும்னா அதை கைப்பட எழுதணும். ஸோ ரைட்டிங் ஹேபிட், ரிட்டென்ஷன் எப்போ இன்ஃபர்மேஷன் ரீட்டைன் ஆகும்னா நோட்ஸ் எடுத்தா தான், டிஸ்கஸ் பண்ணாதான். நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்றோம், இது ரீட்டைன் ஆகும். நோட்ஸ் தனிப்பட்ட நோட்ஸ் எடுக்கணும், ரீட்டைன் ஆகும். ஸோ கண்டென்ட் இஸ் டிஃப்ரெண்ட். கண்டென்ட் இருந்தா அவன் நாலேஜபிள். நான் கண்டென்ட்டை பார்த்தா நாலேஜ்னு அர்த்தம் இல்லை. நோட்ஸ் எடுத்தானா இல்லை, டிஸ்கஸ் பண்ணானா இல்லை, நாலேஜபிள் கிடையாது. அதனால we cannot say that today's youngsters should understand that to retaining is a challenge. நீங்க சேலஞ்ச் கேட்டீங்கல்ல, நான் படிக்கும் போது இருந்த சேலஞ்ச் வேற, இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனோட சேலஞ்ச். இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனோட சேலஞ்ச் என்னன்னா ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி. இவ்வளவு விஷயம் இருக்கு, இதெல்லாம் நான் ரீடைன் பண்ண முடியுமான்னா கஷ்டம். அதுக்கு தான் டெக்னிக்ஸ் வளர்த்து ரீடிங், ரைட்டிங், டிஸ்கஸிங். 2 பேர் 3 பேர், 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அதை 2ஆ பிரிச்சுக்கணும், குரூப்பா டிஸ்கஸ் பண்ணணும். இவன் அவனை கேள்வி கேட்கணும், அவன் இவனை கேள்வி கேட்கணும். அப்ப ரிட்டென்ஷன். ஸோ இந்த கண்டென்ட்ங்கிறது இன்னைக்கு பொட்டி கடந்தாலும் அதை ரீடைன் பண்றது சேலஞ்ச். இந்த கேள்வி நான் கேட்டதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ப்ரொஃபஷனல் கோர்சஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, எக்ஸாம்ஸ் எழுதணும்னு நினைக்கிறாங்க, கிளியர் பண்ணணும், சின்ன ஏஜ்லேயே வரணும். அது எல்லாமே நல்ல விஷயம், நம்ம அதை என்கரேஜ் பண்ணுறோம். ஆனா அவங்களுடைய எனர்ஜி ஃபுல்லா ஒரு ப்ராப்பர் டைரக்ஷன்ல போகுதா அப்படின்றது உங்களுடைய அப்சர்வேஷன்? யா, பிகாஸ் எவ்ரிபடி ஹேஸ் 24 hours. பட் அதுல டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு அதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1/8 1/3 டைம் வந்து படுக்கிறதுக்கு தூங்குறதுக்கே போகும். பாக்கி இருக்கிற 16 மணி நேரத்துல டிஸ்ட்ராக்ஷன் வந்து நீ பல விதமான டிஸ்ட்ராக்ஷன். So when was the last time a student studied a newspaper? நீ நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறது எல்லாமே இதுல வந்துருத்தே அப்படின்னு. ஸோ அதை எடுத்து நோட்ஸ் எடுக்கிறாங்களா, புது லிஸ்ட் போடுறாங்களா? ஸோ இன்னைக்கு டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுக்கணும் உங்களுக்கு. டெக்னாலஜியில் எல்லாம் இருக்கு, ஹவு டு யூஸ் திஸ் டெக்னாலஜி. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து டிஜிட்டல் வெல்பீயிங்லாம் உள்ள இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. வாட் இஸ் டிஜிட்டல் வெல்பீயிங்? இன்னைக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்போ இன்னைக்கு ஒரு சோஷியல் மீடியாவோ 15 நிமிஷம் இல்லை ½ an hour மேல அது போனா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆஃப் ஆயிடும். ஸோ இது வந்து யூஸ் பண்ண கூடாதுன்னு நான் சொல்லலை, பசங்களை சொல்லி தப்பே கிடையாது. They will be distracted. We should tell them that this is a distraction. How you have to overcome this distraction? 10 பேர்ல 4 பேர் சரியாயிடும், பாக்கி 6 பேர்ல இந்த 4 பேரை பார்த்து ஸ்லோவா சரியாகும். சார், எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஜர் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட், லைக் இன்டர்ன்ஷிப்ஸ், இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ்? அது மேண்டேட்ரி. என்ன கேட்டா வந்து செயல்முறை கல்வி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், which they should increase the number of hours also rather than studying. ஒரு பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் ஸ்டடி பண்றதுக்கு அவங்க நேர்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் ஆக்சுவலா எடுத்து. அதனாலதான் நீங்க சில
மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸோட கரிக்குலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களது வந்து கேஸ் ஸ்டடி மாடல். அவன் ஆக்சுவலா வந்து 4 கேள்வி தான் கேட்பான். 25 மார்க் இன்டு 4 இல்ல 50 மார்க் இன்டு 2 அவ்வளவுதான். 2 கேள்வி தான். ஒரு கொஸ்டின் வந்து 4 பக்கம் 5 பக்கம் 6 பக்கம் கதையை ஃபுல்லா சொல்லிட்டு நீ இதுல இருந்து என்ன சொல்ற. ஸோ அதுதான் வந்து ரியல் லேர்னிங். இட் இஸ் நாட் த சிஸ்டம் வேர் யூ ரீட் 10 pages பாஸ் கொஸ்டின் பேப்பர்ஸை பார்த்துட்டு கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் பண்றது. மேபி வி கேன் ட்ரீட் இட் அஸ் சம் ஃபண்டமெண்டல் லேர்னிங். But the real learning, when it can be anchored, is when only it is experiential learning. So it can be a CA firm, it can be a law firm, it can be engineers firm, it can be a valuers firm, it can be a corporate, it can be a manufacturing company, it can even be a store. ஒரு ஸ்டோர் கூட இருக்கலாம், பிசிக்கல் ஸ்டோரா இருக்கலாம், ஆன்லைன் ஸ்டோரா இருக்கலாம், ஒரு 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 குடவுன் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்ல ஸ்டோர்ஸ் மேனேஜரா இருந்துக்கும் கத்துக்கணும். ஸோ எல்லாமே வந்து இன்னைக்கு செயல்முறை கல்வி முக்கியம். அது இருந்தா அந்த கரிக்குலம் விட்டே இல்ல ஐ ஹாவ் காட் திஸ் மச் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸோ அது வெயிட். சார், எனி ஸ்பெசிஃபிக் சஜஷன்ஸ் ஃபார் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எக்ஸாம்ஸ்? ஏன்னா நிறைய பேர் இப்போ அப்படியே அவங்க ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சைட் பை சைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நான் நிறைய ட்ரெண்ட் பார்க்கறது என்னன்னா, they don't want to stop with one professional course. They have to pursue more than one professional course. இந்த ட்ரெண்ட் அதிகமா இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. ஸோ அந்த அப்ரோச்க்கு உங்களுடைய டிப்ஸ், சஜஷன்ஸ்? எதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ படிக்கணும். ஸோ மல்டிபிள் கோர்சஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு அது ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும். பட் தே ஹேவ் டு டேக் இட். இந்த எஸ்பெஷலி அவங்களுடைய அந்த யங் ஏஜ்ல இந்த சேலஞ்ச் எடுத்துக்க முடியும். நான் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல 9 கோர்ஸ் படிச்சேன். அந்த டைம் அந்த ஒரு வருஷம் எடுத்தேன்னா 9 டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படியெல்லாம் வந்து காலம். அப்பெல்லாம் வந்து சிஎம்ஏ எக்ஸாம்ஸ் வந்து 4 நாள்ல 8 எக்ஸாம். இப்போ மார்னிங் ஒரு குரூப், ஆஃப்டர்நூன் ஒரு குரூப், மார்னிங் ஒரு குரூப், ஆஃப்டர்நூன் மார்னிங் ஒரு குரூப், ஆஃப்டர்நூன். ஸோ 4 நாள்ல 2 குரூப் 8 பேர். இப்பெல்லாம் வந்து அப்படி கிடையாது. இப்போ கொஞ்சம் ஸ்பேசிங் ஆகும். ஸோ நிறைய சேஞ்சஸ்லாம் வந்துருக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மல்டிபிள் கோர்சஸ் படிக்கிறது என்னோட வியூ வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே யோசிக்க கூடாது. அவன் வந்து அந்த ஃப்ரெண்டு படிக்கிறான், நான் எனக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நானும் பார்த்தேன், பார்த்தேன், நல்லா இருக்கு, ஒரு டிகிரிக்கு அப்புறம் நான் பண்ணலாமே அப்படின்னு தள்ளிப்படும். இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நெக்ஸ்ட் டே சேலஞ்ச் உண்டு. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்ட்ராக்ஷன் கண்டிப்பா நிறைய ஏரியாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். வணக்கம்.